ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஒடேலா 2 தெலுங்கு படம். ஒடேலா 2 திரைப்படத்தினுடைய டைரக்டர் அசோக் தேஜா, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் அஜ்னேஷ் லோக்நாத், படத்தினுடைய எடிட்டர் அவினாஷ் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சுந்தர்ராஜன். படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் திரிபாதி அண்ட் ஹெபா பட்டேல் அண்ட் முக்கியமான கதாபாத்திரத்தில் தமனா பாட்டியா நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா ஒடேலா 1 படத்தினுடைய சீக்வென்ஷியல் தான் இது. அண்ட் மறுபடியும் அந்த ஒரு ஈவில் ஸ்பிரிட் வந்ததுக்கப்புறமா அதை மறுபடியும் எப்படி கண்ட்ரோல் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு ஆஸ் யூஷுவலான ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒடேலா 1 படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஊரில் ரொம்ப ரொம்ப அநியாயம் பண்ணி பெண்களெல்லாம் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி ஒரு புதுமண தம்பதியாக இருக்கக்கூடிய புதுசாக கல்யாணமான ஒரு பொம்பளையை வந்து கொண்டுட்ட பிறகு அண்ட் ரேப் பண்ணி கொண்டதுக்கப்புறமா அந்த ஆவி தான் ஒடேலா வந்து என்ன அவரை வந்து அவங்களுடைய ஒய்ஃபுடைய இதுலேயே வந்து அவரை போட்டு தள்ளிடுறாங்க. அண்ட் இதோட முடிஞ்சிடும். அவங்களே போலீஸ்லேயும் சரண்டர் ஆகிடுறது. அங்கே தான் ஒடேலா 1. இப்போ ஒடேலா 2 எப்படி ஆரம்பிக்குது பார்த்தீங்கன்னா, இந்த சாவடிச்ச அந்த திருப்பதியோடைய ஆவி வந்து மறுபடியும் ஊருக்குள்ளே சுற்றி ஊரில் இருக்கக்கூடிய பொண்ணுங்களெல்லாம் மறுபடியும் வேட்டையாட ஆரம்பிக்குது. மறுபடியும் ஊரில் வந்து அந்த ஒரு பீஸ் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம போய் எங்கேயாவது கடவுள்கிட்ட தான் போய் கேட்கணுன்றதுக்காக சிவசக்தின்ற கேரக்டர் கிட்ட போகிறாங்க. ஏன்னா ஒரு லார்ட் சிவாவுடைய டிவோட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், பைரவாவுடைய டிவோட்டியாகவும் இருக்கிறவங்க யார் பார்த்தீங்கன்னா தமனா பாட்டியா. அவங்க கிட்ட போகும்போது அவங்க எப்படி வந்து இந்த திருப்பதி அவங்களுடைய ஆவியை வந்து அடக்கி மறுபடியும் நல்லது நடக்கிறதுக்கானது பண்ணாங்களா, அண்ட் இவங்களுக்கும் அப்புறமா ஒடேலாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன. ஏன்னா அந்த புதுசாக கல்யாணம் ஆகிட்டே இருந்தாங்கல்ல, அவங்க தான் அந்த ஒடேலாவா ஆவியாக வரவங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா, திருப்பதி இவங்க கண்ட்ரோலில் வராரா, இல்லைன்னா திருப்பதியுடைய கண்ட்ரோலில் இவங்க போயிடுறாங்களா. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு சூப்பர் நேச்சுரல் படமாக பயங்கரமான ஒரு விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸோடு கொடுத்துருக்கக்கூடிய படமாக அமைஞ்சிருக்கிறது தான் இந்த ஒடேலா 2. அண்ட் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தமனா பாட்டியோடைய ஆக்டிங். அஃப்கோர்ஸ் படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. தமனாவுடைய என்ட்ரியும் வந்து இன்டர்வெல்ல தான் ஆரம்பிக்குது, ஜஸ்ட் பிஃபோர் தி இன்டர்வல் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் அட்டகாசம் பண்ணிடுறாங்க. அண்ட் அதே போல் அந்த கண்டினியூஷன் சீக்வென்ஷியல்னும் போது ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஜஸ்டிஃபிகேஷனை கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து இப்படி போகுது அப்படின்றத நம்மளால் கரெக்டாக அந்த படத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏனோ தானும் செகண்ட் சீக்வென்ஷியல் பண்ணணுமே அப்படின்ட்டு இல்லாமல் கரெக்டான ஒரு இதுவோடு பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் சூப்பர் நேச்சுரல் படம் அப்படின்னும் போது இந்த ஜேர்னலில் விஎஃப்எக்ஸ்க்கு தான் அதிகப்படியான வேலைகள் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக அந்த ஒர்க் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபி ரொம்பவே நல்லா இருந்தது, ஒரு மாதிரி ஃப்ரெஷ் லுக்கில் இருந்தது. ஸோ சுந்தரராஜன் அவங்களுடைய சினிமோட்டோகிராஃபி ஒர்க் சூப்பர். அவினாஷனுடைய எடிட்டும் ரொம்பவே நல்லா அமைஞ்சிருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் அசோக் தேஜா அந்த ஸ்க்ரீன் பிளேயோடு சேர்ந்து டயலாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க்கும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு பேய் படத்துக்கு அப்படின்னு போகணுன்னு நினைக்கிறவங்க அவங்க எல்லாரையும் எல்லா விதத்துலேயும் ஃபுல்ஃபில் பண்ணுற விதத்தில் தான் அமைஞ்சிருக்குது இந்த ஒடேலா 2. அண்ட் இந்த வீக்கெண்டு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஹாரர் ரொம்ப பிடிக்கும், சூப்பர் நேச்சுரல் படம்லாம் பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.